எத்தனை வகையான செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வத்துக்கு மேலான ஒரு செல்வம் இல்லை என்று விளக்க உரை. அந்த விதத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு நிகழ்வை நேற்று சென்னையிலே நடத்தி, யாரை வைத்து நடத்தி காட்டினார் என்று சொன்னால் தெலுங்கானாவை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சரை வரவழைத்து அவர்களுக்கு முன்பு நம்முடைய அரசு பள்ளி மாணவருடைய திறமையெல்லாம் காட்டுகின்ற அளவுக்கான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுடைய வெற்றி என்பது உரையாற்றிய தெலுங்கானாவை சார்ந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நீங்க என்னென்னலாம் அரசு சார்ந்த திட்டங்களை கல்வி சார்ந்து நீங்க கொண்டு வரீங்களோ அதை நான் என்னுடைய ஊருக்கு சென்ற பிறகு நானும் அதை பின்பற்றுவேன் என்று சொன்னதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த விதத்தில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்த காரணத்தினால்தான் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் அல்லது எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களாக இருந்தாலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எம்ஆர் சகோதரர் மகேஷ், அதே போன்று இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நீலமேகம், நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் துணை மேயர்கள்லாம் தொடர்ந்து அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக வருகின்ற அந்த பணங்கள் எல்லாம் எப்படி நம்முடைய கல்வித்துறைக்கு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல இன்னைக்கு நம்மளுடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 2024 தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அவர் டெல்லிக்கு செல்லும் போதுதான் முதல் முறையாக டெல்லிக்கு போகிறார். முதலையாக நாடாளுமன்றத்தை பார்க்கிறார். வளாகத்தில் உள்ள ஒரு எம்பியா போறார். புதுசானவர் தான், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனா போனதுல இருந்து அந்த நாடாளுமன்றத்தை பார்த்து பிரமிப்பதாகவோ அல்லது அங்க இருக்கின்ற தலைவர் பார்த்து பிரமித்ததாகலாம் தெரியல. என்னுடைய வேலையை மக்கள் என்னைக்கு அனுப்பிச்சு வச்சதுங்கிறது மக்கள் வேலையை பார்க்கறதுக்காக தான். போன நாள்ல இருந்து ஒவ்வொரு எம்பியா தெரிந்து கொண்டு நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் நேரடியா போய் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, உங்க ராஜ்யசபா நிதியிலிருந்து என்னுடைய தஞ்சையிலிருந்து என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 6 தொகுதியை சார்ந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது என்னுடைய நிதி இருக்கின்றது, கூடுதலாக உங்களுக்கு நிதி வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு பெற்றதுனால்தான் இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி அது என்ஆர் இளங்கோ எம்பியாக இருந்தாலும் வில்சன் எம்பியாக இருந்தாலும் இவங்ககிட்ட எல்லாம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தன்னால் முடிந்ததை நீங்க அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகை செய்தியில ஏதாச்சும் ஒரு எங்களை பாராட்டி வந்தது என்று சொன்னாலும் சரி, அல்லது பாருங்க இப்படி மரத்தடியில் உட்காந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க பாருங்க பாலடைஞ்ச கட்டிடமா இருக்குன்னு யாராச்சும் சொன்னா கூட ஏதோ அது விமர்சனம் அப்படின்ட்டு அதை நாங்க தட்டி கழிக்கிறது இல்லை. அது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து என்பதை உள்வாங்கிறதன் காரணமாகத்தான் உடனே இப்படி செய்தி வந்துருச்சா உடனே நமக்கு போய் நம்ம எதாவது செய்யணும்பா அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு வருது இல்ல. இது காரணம் கலைஞர் நம்மளை அப்படிதான் வளர்த்திருக்கார். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிதான் நம்மள ஒரு சமுதாய பார்வையோட எதையும் பாருங்க, யாரும் நம்மளை குற்றம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க, உள்ளபடியே ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு அது நியாயம் இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக இந்த இடத்துக்கு போய் நீங்க உடனே சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னார் பாத்தீங்களா. அதற்கு ஒரு சாட்சியாக காட்சியாக விளம்புவதுதான் ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் செலவுல 2 கிளாஸ் ரூம் இப்ப நம்ம கொடுத்திருக்கோம். இந்த ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இங்க வருகை தந்திருக்கின்ற இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சோ அந்த படிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரும்போது நீங்களும் பிள்ளைகளை நீங்களும் நம்முடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நாமளும் நல்லா படிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை தருகின்ற விதமாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த பகுதியை சார்ந்த ஊர் மக்கள் எல்லாம் ஊரு கூடி ஒன்று கூடி நம்ம தேர்தல் இருக்கிறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது எதுக்கு பொருந்தோ இல்லையோ அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற கல்விக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் அது நல்லாவே பொருந்தும் என்பதை நிரூபிக்கின்ற வந்தம் இங்கே கூடியிருக்கின்ற நம்முடைய பொதுமக்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு எங்கேயோ நடக்கிற நிகழ்வு நீங்களே திறந்துருங்க அப்படின்னு நான் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இது கல்வி சார்ந்து என்னுடைய துறை சார்ந்து இது என் டிபார்ட்மெண்ட், என் பிள்ளைங்களுக்காக இங்கே நம்முடைய எம்பி நமக்கான கட்டடம் கட்டி கொடுத்துருக்க, நான் வராம வேற யார் வருவார் என்கிற அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு நானும் வருகை தந்திருக்கின்றேன். ஆக நம் அனைவரின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கல்வி அலுவலர் மாதவன் சார் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள்.